மக்களை வணக்கம். ஓம் சக்தி நவகிரக ஜோதிடாலயம், வள்ளுவன் வாக்கு ஜோதிடர் குரு எஸ் சந்திரன். இன்னைக்கு நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா தொழில். மெயினாக பார்த்தீங்கன்னா நம்மளோட வாழ்வாதாரத்துக்கு மிக முக்கியமானது அப்படிங்கிற தொழில் தான். இப்போ நம்ம செய்கிற தொழிலை நல்லா ஒரு நேசித்து ஒரு சந்தோஷமாக ஒரு மன நினைவோடு செய்யணும், சங்கடப்படாமல் செய்யணும். உத்தியோகத்துக்கு போனாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, லீவு போடாமல், சரிங்களா, எந்த ஒரு ஏதாச்சும் முடியாத எமர்ஜென்சி லீவ் போடலாம். இல்லாட்டி லீவ் போடாமல் வாரம் பூரா வேலைக்கு போனால், மாதம் பூரா வேலைக்கு போனால் நல்ல சம்பளம் கிடைக்கி. உத்தியோகத்தவே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக செய்யணும். ஏன்னா அங்கே மேனேஜர் பிடிக்கல, ஓனர் பிடிக்கல, அவங்கள பிடிக்கவங்களோ அப்படிலாம் எல்லாம் இருக்குதான் செய்யும். அப்படி அதையெல்லாம் மாறி தான் நம்ம செஞ்சாகணும், ஒரு வழி இல்லை. சரிங்களா, நம்மளோட பொருளாதாரத்துலேயுமே 4 பேருக்கு முன்னே ஒரு கௌரவமாக வாழணும்னா நம்மளுக்கு வருமானம் வராமல் எந்த விஷயம் செய்ய முடியாது. சரிங்களா, அதனால தொழில்ஸ்தானத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, அப்போது உத்தியோகம் அப்படின்னா 6ஆம் இடம். அவங்களுக்கு ஜாதகத்தில் 6ஆம் அதிபதி அப்படிங்கிறது நல்லா இருக்கணும். அதே மாதிரி புதன் நல்லா இருக்கணும், அவங்களுக்கு உத்தியோகம் சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி சொந்தமாக தொழில் செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா சனி பகவான் அவங்க ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். அதே மாதிரி 10ஆம் அதிபதி அவங்களோட ஜாதகத்தில் லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி நல்லா இருக்கணும். இவங்க நல்லா இருந்தால் தொழில்ஸ்தானம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. சரிங்களா, அதே மாதிரி ஒவ்வொரு ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா அந்த செவ்வாய் பகவான் நல்லா இருந்தால் நம்ம தொழில் செய்யலாம். ஏன் அப்படின்னா அவர் காலபுருஷத்துக்கு 10ஆம் இடத்துல உச்சம் பெறாரு. அந்த உச்சம் பெறும்போது நம்மளுக்கு தொழில்ஸ்தானத்தை நம்ம சுயமாக ஒரு தொழில் செய்யலாமா அப்படின்னா தாராளமாக செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம ஜாதக அமைப்பு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ராசிக்காரங்க அந்த ராசிக்காரங்க அப்படின்லாம் கிடையவே கிடையாது. இந்த லக்னத்துக்கு நம்மளுக்கு 10ஆம் இடம் என்ன அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கொண்டு வரணும். ஏன்னா இப்போ சில ராசி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு பலன், அதாவது ஒரு ராசி அப்படின்னா மீன ராசி, சிம்ம ராசி, மேச ராசி அப்படின்னா ஒரு ராசிங்கிறது அதில் ஒரு 10% தான். மீதி எல்லாமே நம்மளுக்கு முக்கால்வாசி சொல்கிறது பார்த்திங்கன்னா லக்னம் தான். அப்போ லக்னத்தை அடிப்படையாக வச்சு தான் நம்மளோட வாழ்க்கையை தீர்மானிக்கு. நம்ம லக்னத்தை வச்சு தான் நம்ம ஜாதகத்தில் தோஷம் இருக்குதா, நம்ம ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருக்குதா, நாகதோஷம் இருக்குதா, தொழில்ஸ்தானம் எப்படி இருக்குது, இவங்களோட கேரக்டர் எப்படி இருக்குது அப்படின்னா லக்னத்தை வச்சு தான் சொல்லணும். அப்போ லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி எப்படி இருக்கிறார் அப்படித்தான். அப்போ தொழில்ஸ்தானம் கொஞ்சம் சிறப்பு இல்லை, அதுக்கு ஒரு சின்ன பரிகாரம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அதாவது சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் ஒரு வெத்தலையில் ஒரு கிராம்பு வச்சு அதை மடித்து ஒரு பூ மாதிரி கட்டி ஒரு 11 வெத்தலை அப்படி கட்டி மாலையாக போட்டு தரிசனம் பண்ணிட்டு வரணும். அப்படி பண்ணிட்டு வந்தீங்கன்னா தொழில்ஸ்தானம் சிறப்பாக இருக்குது. ஒன்று. 2வது, வாரத்தில் முதல் நாள் சரிங்களா, விநாயகர் கோயிலுக்கு போய் ஒரு செதற்காய் உடச்சிட்டு வரணும். அருகம்புல் வச்சு ஒரு சூடத்தை பற்ற வச்சு ஒரு தேங்காய் சுற்றி செதற்காய் உடச்சிட்டு வரணும். இப்படி பண்ணினீங்கன்னா தொழில்ஸ்தானம் சிறப்பாக இருக்குது, நல்லா சிறப்பாக இருக்குது. ஆஃபீஸில் அவங்கவுங்க தொழில் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தை வச்சு வழிபடுங்க. குலதெய்வத்தை வச்சு தொழில்ஸ்தானத்தில் வழிபடுறது ரொம்ப சிறப்பு. வணக்கம்.